ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான தயிர் சாதம் சுரக்காயில் பண்ண போகிறோம். இதுக்கு மீடியம் சைஸ் உள்ள சுரக்காயில் உள்ள தோல் எல்லாமே நம்ம வந்துட்டு பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் சிறுவோல் அதே மாதிரி இந்த சுரக்காயுமே நல்லா பொடி பொடியாக வந்து துருவி எடுத்துக்கலாம். அப்படி துருவும் பொழுது கொஞ்சமாக தண்ணி வரும் சுரக்காயிலேருந்து. அந்த தண்ணியை நீங்கள் பிழிஞ்சிடாதீங்க, அதோடு நம்ம சேர்த்து சமைக்க போகிறோம். இதை நீங்கள் துருவிட்டிங்கனாலே ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னா தயிர் சாதம் ரெடி ஆயிரும். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் தாளிப்பு தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த போல் இஷ்டமோ அது மாதிரி நீங்கள் தாளிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு, இது கூட கொஞ்சமாக சீரகம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டோம் அப்படின்னா தாளிப்பு ரெடி ஆகிடும். இப்போ வெட்டி வச்சுருக்கக்கூடிய அதாவது துருவி இருக்கோம் இல்லையா, அந்த சுரக்காயை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அவல் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல பூவாட்டக்கம் வெந்து வந்துடும். அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துனீங்க அப்படின்னா தயிர் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ இதை கலர்னதுக்கப்புறம் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அப்பளம், சிப்ஸ் என்ன வேணாலும் வச்சு இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புதினா துவையிலும் கொஞ்சமாக ஊறுகாயும் வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.